வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். எலெக்ஷன் ஃபீவர்ஸ் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு இருக்கு. இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. பிளக்சுவேஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. மண்டே மார்க்கெட் வந்து எக்ஸிட் போல வச்சு ஒரு 5% மேல ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. டியூஸ்டே கவுண்டிங் அப்ப மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு, அதாவது எக்ஸிட் போல் வந்து ப்ரிடிக்ட் பண்ண அளவுக்கு வராதனால மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்துச்சு. நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எபோவ் 10% மேல ஒரு ஹியூஜான கரெக்ஷன் போச்சு. அன்னைக்கு போர்ட்போலியோ பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கரெக்ஷன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கவர்மெண்ட் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிடும் அதோட அலையன்ஸோட அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெட்னஸ்டே தேர்ஸ்டே வந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட்ல வந்து நம்ம லாஸ் பண்ண எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், இப்ப எலெக்ஷன் ப்ரிடிக்ஷனும் சரி மார்க்கெட்டையும் சரி அந்த அளவுக்கு யாருனாலையும் அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு கவுண்டிங் அப்பயே ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்லா 10% மேல ஒரு ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி அப்படி ஃபார்ம் ஆகல, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா 20% மேல நல்ல கரெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மார்க்கெட்ல 10% மேல போர்ட்போலியோ லாஸ் ஆனாலும் இப்ப எல்லாத்துக்குமே ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டை வந்து அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்றதுன்றது யாராலும் முடியாது. இப்ப நடந்த ஈவெண்ட்டை வச்சே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த மாதிரி கரெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வந்ததுனால இன்னும் மார்க்கெட்ல ஹெவியான கரெக்ஷன் வரும் அப்படின்னு யாருமே அந்த அளவுக்கு பை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பை பண்ணிருப்பாங்க. இன்னும் மார்க்கெட்ல வந்து 6 மந்த்துக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாஸ்தி வந்து யாரும் பை பண்ணல, வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணாங்க. ஆனா அடுத்த நாளே வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம லாஸ் பண்ண அமௌண்ட் ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்றது யாராலும் முடியாது. ஸோ நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வச்சிருந்தோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அவரோட போர்ட்போலியோல வந்து வச்சிருக்காரு. இவர் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து டார்கெட்டா வச்சு இந்த ஹோல்டிங்ஸ் எல்லாமே வச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குவான்டிட்டி எதுவும் பை பண்ணல, ஓரளவுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் பை பண்ணியிருக்காரு. இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்காரு. இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் வந்து 320 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் 234 ரூபாய்னு பை பண்ணியிருக்காரு. டாடா மோட்டார் டிவிஆர் 2 ஷேர் வந்து 482 ரூபாய்னு பை பண்ணியிருக்காரு. டாடா ஸ்டீல் 8 ஷேர் வந்து 155 ரூபாய்னு பை பண்ணியிருக்காரு. இப்போ 170 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஐடிசி 11 ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 423 ரேஞ்சில் பை பண்ணியிருக்காரு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் 2 ஷேர் வந்து 372 ரூபாய்ன்ற ரேட்ல பை பண்ணியிருக்காரு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு ஷேர் 176 ரூபாய்ன்ற ரேட்ல பை பண்ணியிருக்காரு. டாடா டெக்னாலஜி வந்து 10 ஷேர் வந்து 1315 ரூபாய்ன்ற ரேட்ல பை பண்ணியிருக்காரு. பப்ளிக் செக்டர்ஸ்லயும் அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ஸ்லயும் செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன மாதிரி போர்ட்போலியோ ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை செக்டர் செலக்ட் பண்ணி அந்த செக்டர் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரா, இல்ல வந்து செக்டர் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்ற தெரியல. ஆனா இவர் வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்ப அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸ் விட்டுருங்க. ரிமைனிங் ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் டாடா டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹைல தான் வந்து 52 வீக் ஹைக்கு நியரா தான் வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ ரிமைனிங் ஐடிசி ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் இதெல்லாம் வந்து கூட பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் 155 டாடா ஸ்டீலுக்கே கொஞ்சம் ஹையர் ரேட்டு தான் இருந்தாலுமே அது ஓகேன்னு தான் நம்ம சொல்லலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல போர்ட்போலியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் 2 கேட்டகரியா பிரிச்சுக்குங்க. பப்ளிக் செக்டர் தனியாகவும் பிரைவேட் செக்டர் தனியாகவும். பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் பவர் கிரிட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பவர் செக்டர். ரிமைனிங் இருக்கிற ஐஓசி ஹெச்பியும் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சோன்னே பப்ளிக் செக்டர்ஸ் தான் ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அமையல அப்படின்னு கரெக்ஷன் ஆனதும் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப கரெக்ஷன் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டருக்கு வந்து கவர்மெண்ட் அமையிற கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபிளக்சுவேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த 2 நாள் ட்ரேடிங்ல இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு ஃபிளக்சுவேட் ஆகுதுங்கிறது அன்னைக்கு பார்த்துருப்பீங்க.
ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிலாம் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லாம அப்படியே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபிளக்சுவேஷன் ஸ்டாக்ஸ் எது உங்க போர்ட்போலியோல, அதே மாதிரி ஸ்டேபிளா இருக்கிற ஸ்டாக்ஸ் எது, பெரிய அளவுக்கு ஃபிளக்சுவேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுன்னு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பவர்லயே பாத்தீங்க அப்படின்னா வேற ரிமைனிங் கம்பெனிஸ் இருக்கு. அது இல்லாம பவர் கிரிட் குவாலிட்டியான கம்பெனி தான். இண்டஸ்ட்ரி PE 34 இருந்தாலும் கம்பெனியோட PE வந்து 18 இருக்கு. இதெல்லாம் லாஸ்ட் 1 year 1.5 yearsல வந்து ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. நியர்லி 350ங்கிறத இதோட 52 வீக் ஹையாவே இருக்கு. இப்போ வந்து 300 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இவங்க வந்து ப்ராஃபிட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் இந்த மாதிரி வெளியே எடுத்துருவாங்க. இது வந்து growth oriented ஸ்டாக்கா இருக்காது, டிவிடெண்ட் ஓரியன்டட் ஸ்டாக்கா இருக்கிறதுனால நீங்க டிவிடெண்ட் ஃபேக்டர்ல இதை கன்சிடர் பண்ற அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணலாம். growth oriented அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பவர்ல வந்து பிரைவேட் செக்டர்ல இதுக்கு ஈக்குவலண்டா இண்டஸ்ட்ரி PE இருக்கிற கம்பெனிஸ், குவாலிட்டியான கம்பெனிஸ் இருக்கு, அதை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ IOCL, HPCL இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க லாங் டைம்ல ஹோல்ட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பிரைவேட் செக்டர்ல லீடிங் பிளேயரை செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்து ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வச்சே பார்த்தோம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரேலி இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் தான் இந்த டைம். பிரைவேட் செக்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் DVR பை பண்ணியிருக்காரு, டாடா ஸ்டீல் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு, ITC இருக்கு, டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு, ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு. ஸோ அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி எல்லாமே வந்து குவாலிட்டியான கம்பெனி தான். அவர் பை பண்ண ரேட்டு தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து இவரு பை பண்ணிருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே கன்சிடர் பண்ணலாம். இப்ப அவர் பெரிய குவான்டிட்டி எதையுமே பை பண்ணல, ஓரளவுக்கு எல்லாமே கம்மியான குவான்டிட்டி தான் பை பண்ணிருக்காரு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வேல்யூ வந்து ஆவரேஜ் பண்ணாரு அப்படின்னா அவரோட போர்ட்போலியோவை வந்து ஹெல்த்தியா பில்ட் பண்ண முடியும். இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், ITC, டாடா டெக்னாலஜி, ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இது எல்லாமே வந்து அவர் போர்ட்போலியோல கண்டினியூ பண்ணலாம். குவாலிட்டியான கம்பெனிஸ் தான். இப்ப டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், ITC இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்குது. டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 100, 120 அந்த ரேஞ்சிலேயே பை பண்ணிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. டாடா மோட்டாருமே பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கு மேல ஆனது இப்போ வந்து 938 ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 27 இருந்தாலும் கம்பெனியோட PE 11 இருக்கு. ஸோ இன்னுமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. அதர் ஆட்டோமொபைல் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ டாடா ஸ்டீல், டாடா மோட்டார் இவ்வளவு கம்மியா ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த கம்பெனியோட கடன் தான். கடன் ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டாடான்ற ஒரு பெரிய பிராண்ட் கீழே இருக்கிறதுனால இது எல்லாமே அவங்க கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறதுனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா அது நடக்கும். அதனால இதை கன்சிடர் பண்ணலாம். ITC வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பயுமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு, கன்சிடர் பண்ணலாம். டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்புறம் அப்படியே படிப்படியா குறைஞ்சு இப்ப 1000 ரூபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இண்டஸ்ட்ரி PE வந்து 31 இருக்கு, கம்பெனியோட PE வந்து 62 இருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா டாடா எலக்ஸ் இருக்கு, KPIT இருக்கு. ஸோ அதோட PE கம்பேர் பண்ணா அதுக்கு ஈக்குவலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஹையர் PE ஸ்டாக்கா இருக்கு. இது முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி மார்க்கெட்ல ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் நெகட்டிவா நெக்ஸ்ட் குவார்டர்ல வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்ல வந்து 250, 20, 30 அந்த ரேஞ்சில் ரொம்ப நாள் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப பிளாக் ராக்கோட இருந்த டைப்னால வந்து இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு இல்லாம மார்க்கெட்ல இதுக்கு நிறைய பாசிட்டிவான நியூஸஸ் கொடுத்ததுனால இப்ப வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. 400 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப கரெக்ஷன் ஆகி 350 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். நீங்க இமீடியட்டா கன்சிடர் பண்றதா இருந்தா டாடா மோட்டாரையும் ITCயையும் கன்சிடர் பண்ணுங்க. டாடா ஸ்டீல் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. டாடா டெக்னாலஜி, ஜியோ பினான்சியல் சர்வீசஸோ ஒரு 10%, 5%க்கு மேல கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கை நீங்க SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல இன்னைக்கு டியூஸ்டே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.